Welcome to the Programming in C online class. Dear students, நம்ம இந்த 5th unitல compiler control directives பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So இந்த compiler control directivesல last videoல I have explained you first two commands, அதாவது #ifdef, endif, #ifdef, else and endif. Okay, so இந்த ரெண்டு preprocessor commands வந்து நான் உங்களுக்கு explain பண்ணியிருக்கேன். So இந்த வீடியோல நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரீப்ராசஸர் கமாண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டூ கமாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா #ifdefல நம்ம வந்து யூஸ்வலா கண்டிஷன் கொடுப்போம். பட் இங்க வந்து ஒரு மேக்ரோ நேம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மேக்ரோ நேம் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எல்ஸ் போர்ஷன்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நார்மலா வந்து இஃப்ல நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் தான் கொடுப்போம். ஆனா இங்க வந்து இஃப் டெஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரதால இஃப் டிஃபைன்ட் திஸ் மேக்ரோ நேம் அப்படின்றது வந்து மீனிங் ஆகுது. ஓகே, சோ லாஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா த காமன் இஃப் அண்ட் எண்ட் இஃப் தான். நோ மேட்டர் நீங்க வந்து ஒரு மேக்ரோ நேமை வச்சுதான் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஈவன் உங்களுக்கு வேற ஏதாவது சம் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா தென் யூ கேன் யூஸ் எய்தர் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, #if #endif. இதுல வந்து #if கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஆச்சு அப்படின்னா நீங்க கொடுக்குற கண்டிஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு மேக்ரோ டெஃபினிஷன் ஆவோ அப்படிலாம் இருக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. இட் மே பி எனி கண்டிஷன். நீங்க வந்து கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 to n வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடும் நம்மளோட கம்பைலர் கண்ட்ரோல். ஓகே, சோ அடுத்தது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஃப், எல்ஸ் அண்ட் எண்ட் இஃப். சோ இதுலயும் வந்து ஹேஷ் கண்டிஷன். இது ஏன் இந்த நார்மல் இஃப் எல்ஸ் இருக்கும்போது இது வந்து இந்த ஹேஷ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த இஃப் எல்ஸ். ஓகே, சோ அப்ப வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து டிசைட் ஆயிடும் எந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைல் பண்ணணும், எந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைல் பண்ண கூடாதுன்றது. அதுதான் வந்து நார்மல் இஃப் எல்ஸுக்கும் #if #else இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ #if ஓட ஜெனரல் ஃபார்ம் பாருங்க, #if கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 to n எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் a to f வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன்றதை விட கம்பைல் ஆகும். கேன் யூ காட் இட் மா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கம்பைல் பண்ணணும், இப்போ வந்து பொதுவா இஃப் எல்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு இஃப்க்குள்ளார இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைல் ஆகும், எல்ஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைல் ஆகும். ஆனா எக்ஸிக்யூட் ஆகும் பொழுதுதான் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த போர்ஷனும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸ் போர்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இங்க கம்பைலர் கண்ட்ரோல் டைரக்டிவ்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 to n வந்து கம்பைல் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் a to f கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆகுறதே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இந்த லாஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், #if and #if else. ஓகேமா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கம்பைலர் கண்ட்ரோல் டைரக்டிவ்ஸ். we are almost in the end of the C programming. எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா வீடியோஸ்ல. ஸோ watch all the videos repeatedly students. Hope you all enjoyed this video. Thank you.